அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரம்பூட்டான் குறித்த கதை தான். பொதுவாக இந்த ரம்பூட்டான்ங்கிற பழம் வந்து குறிப்பிட்ட ஒரு சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த காலநிலையில் மட்டும்தான் கிடைக்கும். அதிக விலைக்கு விற்பனை ஆகக்கூடிய பழம். இந்த பழம் எனக்கு எப்படி கிடைச்சி அப்படின்னா, ஒருத்தர் தன்னுடைய உறவினர் கேரளாவில் இருக்கிறாரு. அவங்கக்கிட்ட நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அவங்களுடைய உறவினரை சொல்லியிருக்காங்க, இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரம்பூட்டான் பழம் ரூ. 600 மேலே விற்கிது பார்த்துக்கோங்க அப்படின்னு. உடனே இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே ரூ. 130 மற்றொரு வியாபாரியிடம் ஒரு 150 கிலோ ஒரு ரூ. 21,000 கொள்முதல் பண்ணி ஒரு ஜீப் எடுத்துகிட்டு ஒரு 2 பேர், ஒரு 60 வயசில் உள்ள ஒரு 2 பேர் நம்ம மாவட்டத்துக்கு வந்தாச்சு. வந்துட்டு அவங்க விசாரித்து பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு 1, 2 பழக்கடையிலலாம் கேட்டு பார்த்துருக்காங்க. அவங்க சொன்ன அந்த விலை இல்லை. உடனே என்கிட்ட தொடர்பு கொண்டாங்க. என்ன தொடர்பு கொண்டோன்னே நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி இதில் வறுக்கக்கூழன் இனங்கள் இருக்குது. இந்த மாதிரி சிறிய ரகம் வந்து தெரு ஓரங்கள்லேயே 180, ரூ. 200 விற்பனை பண்ணிட்டாங்க. இந்த பெரிய ரகம் வந்து ரூ. 270, ரூ. 300 விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சில்லறை விலை. நீங்கள் மொத்த விலை கொடுக்கும்போது 130, ரூ. 40 மேலே நீங்கள் உங்களால் இங்கே விற்க முடியாது. நீங்கள் கொண்டு வந்த இடத்துக்கு போய் நீங்கள் அதை வாங்கின வரைக்கும் கொடுத்தா கூட உங்களுடைய ஃபியூல் காஸ்ட், எரிபொருள் செலவு மட்டும்தான் உங்களுக்கு, போக்குவரத்து செலவு தான் உங்களுக்கு நஷ்டப்படும். ஆனால் இங்கே நீங்கள் விற்பனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை விட கீழே தான் உங்களால் விற்க முடியும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன். உடனே சரி அப்படின்னு சொல்லி நானும் ஒரு 3 கிலோ அவங்கள்ட்ட கிலோ ரூ. 200 வச்சு விலைக்கு வாங்கினேன். வாங்கிட்டு வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் ஒரு மொத்தம் ஒரு 12, 13 கிலோ 13,5 கிலோ நான் அவங்களுக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்தேன். இன்னும் நான் நினச்சோம்னா ஒரே நாளில் இதை நம்ம பகுதியில் உள்ள எல்லாரையும் சந்தித்து விற்பனை பண்ண முடியும். இந்த பதிவு பார்க்குறவங்க யாருக்காவது ரம்பூட்டான் பழம், அது நல்ல பெஸ்ட் குவாலிட்டி, நல்ல இனிப்பு சுவையாக இருக்குது. இந்த சீசன் மட்டும்தான் கிடைக்கும். யாரும் குறைஞ்ச விலையில் நிறைய வாங்கி சாப்பிடணும். அதாவது கிலோ ரூ. 200 நல்ல தரமான பழம், சிறிய பழம் மட்டும் இல்லை, இதில் கூட இல்லை, முழுவதும் வறுக்கை அப்படிங்கிற ரம்பூட்டான் பழம் தான் இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி, நாளைக்கு 21 மாலை உள்ளாடி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பதிவில் என்னுடைய அலைபேசி நம்பர் கொடுங்க. கிலோ ரூ. 200 கன்னியாகுமரி மாவட்டம், அதாவது ஈரணியல், பெயன்குழி, வில்லுக்குறி, குருந்தன்கோடு, ராஜாக்கமங்கலம், அப்படியே பார்வதிபுரம், இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டும் தேவைப்பட்டுச்சுன்னா கூப்பிடுங்க, கொண்டு தரலாம். அதை தாண்டி உள்ள பகுதிகளுங்களுக்கு கொண்டு தரதுக்கு கண்டிப்பாக சிரமம் தான். நன்றி, வணக்கம்.